வணக்கம். இப்ப நம்ம ரிவ்யூ பார்க்க போற திரைப்படம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சொக்கத்தங்கம், சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த நம்ம வீட்டு பிள்ளை. இது போன்ற ஒரு திரைப்படம் தான். சொல்ல போனா இந்த 2 திரைப்படங்களுக்கும் முன்னோடி திரைப்படம் இது. வாத்தியார் வீட்டு பிள்ளை நமது சத்யராஜ் அவர்கள் நடிச்சது. 1989ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்து கூட தான் நமது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த மாப்பிள்ளை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சத்யராஜ் அவர்களுக்கும் இதே படத்து கூட திராவிடன் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்திருக்காரு. அதுவும் ரிலீஸ் ஆயிருக்கு. சத்யராஜ் அவர்களுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல சத்யராஜ் அவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொன்னா, சத்யராஜ் அவர்களின் 100வது படம் தான் இந்த வாத்தியார் வீட்டு பிள்ளை. படத்து பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சத்யராஜ், பாக்யராஜ் இவங்கெல்லாம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர்கள். அதனால அந்த எங்க வீட்டு பிள்ளை அந்த பேரை ஒட்டி வாத்தியார் வீட்டு பிள்ளை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்துலயும் எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து ஒரு சில சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. எம்ஜிஆரோட ஃபைட் சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. சத்யராஜ் அப்பப்ப எம்ஜிஆரை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துல சத்யராஜுக்கு ஜோடியாக சோபனா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜோட அண்ணனாகவும் அண்ணியாகவும் நடிகர் ராஜேஷ் அவர்களும் நடிகை ஸ்ரீவித்யா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜுக்கு தங்கையாக நடிகை ராசி நடிச்சிருப்பாங்க. வில்லனாக யார் நடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, வில்லன் 2 பேரு. அதுல ஒரு வில்லன் கவுண்டமணி அவர்கள் கலக்கியிருப்பாரு. அதுவும் டயலாக்லாம் சொல்லுவாரு பாருங்க. அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் டாக்டர் வேணான்னு சொல்லி. இவங்களுக்கெல்லாம் ஆனா இங்கிலீஷ் வியாதியா வருது, நாட்டு வியாதி தானே வருது, நாட்டு டாக்டரே போதும், நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய நக்கல் டயலாக்லாம் இருக்கு. இவர் கூட இன்னொரு வில்லனும் இருக்காரு. அவர் மலையாள நடிகர் பீமன் ரகு அப்படின்னு பேரு. நீங்க நிறைய படங்கள் அவரை பார்த்திருப்பீங்க. பீமன் ரகு. பீமன் அப்படிங்கிறது அவர் நடித்த மலையாள படம். நம்ம ஊர்ல எப்படி வெந்நீர் ஆடை படத்துல நடிச்சதுனால வெந்நீர் ஆடை நிர்மலா, வெந்நீர் ஆடை மூர்த்தின்னு இருக்காங்களா, அது மாதிரி இவர் பீமன் அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சு மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால பீமன் ரகு அப்படின்னு அறியப்படுறவர். அவரும் கவுண்டமணியும் அண்ணன் தம்பி, அதாவது பெரிய பண்ணையார் சின்ன பண்ணையார். 2 பேருமே அருமையா வில்லத்தனம் பண்ணியிருப்பாங்க. கதைன்னு பார்த்தா அதான் சொக்கத்தங்கம் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரிதான் கதை. அதாவது தங்கச்சியை வில்லன் வீட்டுல கட்டி கொடுத்துருவாங்க. ஹீரோவை பழி வாங்குறதுக்காக தங்கச்சியை கொடுமைப்படுத்துவாங்க. ஹீரோ எப்படியும் அந்த கொடுமையில இருந்து தங்கச்சியெல்லாம் பாதுகாக்கிறாரு. கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னாக்கா இனிமே இந்த காலத்துல எடுத்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த காலத்துல எப்படி எடுக்கிறாங்க, ஊருக்குள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலை வரப்போகுது, விவசாயத்தை அழிக்க போறாங்க, ஊருக்குள்ள சுரங்கம் தோண்ட போறாங்க, ஊரே அழிஞ்சு போயிடலாம் படம் எடுக்கிறாங்களா. இந்த மாதிரி இந்த படத்துல ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையை கொண்டு வர பார்ப்பாங்க கவுண்டமணியும் அவரோட அண்ணனும். உடனே மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதுதான் ஆரம்பமே. ஓ, அப்பயே இது மாதிரி படம் எடுத்திருக்காங்களோ, ரொம்ப அருமையான படமா இருக்குமோன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கதையே மாறிடும். இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்துல போயிடும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் இதை பத்தின உரையாடல் வரும். அதனால படம் நல்லா இருக்காதா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் சுமாரான படம். ரொம்ப மிகப்பெரிய ஹிட் எல்லாம் அடிக்கல அந்த படம். கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது இளையராஜா அவர்கள் ஞாபகத்துக்கு வந்தாரு. இந்த படத்துல ஒரு 3 அருமையான பாடல்கள் கொடுத்திருக்காரு இளையராஜா. அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா அப்படிங்கிற ஒரு சோக பாடல், மணமாலையும் மஞ்சளும் அப்படின்னு தங்கச்சியோட கல்யாணத்தை நினைச்சு சத்யராஜ் அவர்கள் பாடுற பாடல். இந்த மாதிரி ஹிட் பாடல்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த 80 to 90 எல்லாம் நம்ம இளையராஜா அவர்களோட வேலைப்பளுவை நினைச்சா ரொம்ப இதா இருக்கும். இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இந்த சீன்ல பாட்டு வேணும்னு அவர்கிட்ட சொல்றாங்க, அவர் எப்படி ஏத்துக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இந்த படத்துலயே ஒரு பாட்டு ஒண்ணு வரும். இந்த படத்துல எப்படி அவர்கிட்ட தைரியமா இந்த இடத்துல ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனையா இருந்துச்சு. இப்படி பார்த்துருப்பாரு, இந்த இடத்துல ஒரு பாட்டா அவனுக்கு தேவையா அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு ஒரு சில இடத்துல எல்லாம். இருந்தாலும் பாடல் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. இளையராஜா அவர்களின் வழக்கமான இசையில அந்த படம் நல்லா இருக்கும். மற்றபடி கிராமத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சத்யராஜ் அவர்கள் டிராக்டருக்கெல்லாம் லோன் வாங்கியிருப்பாரு. ஒரு சாதாரண விவசாயியா இருப்பாரு. சத்யராஜுக்கு அண்ணனா நடிச்ச ராஜேஷ் அவர்கள் ரொம்ப வெகுளியா நடிச்சிருப்பாரு. பண்ணையார்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு நடக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த ஊர்ல வாத்தியாரா இருப்பார். அதனாலதான் படத்துக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நடிகை ஸ்ரீவித்யா, நடிகை சோபனாலாம் அவங்க பங்கை நல்லா செஞ்சிருப்பாங்க. சத்யராஜ் அவர்களின் ரசிகர்கள் தாராளமா அந்த படத்தை பார்க்கலாம். சத்யராஜ் அவர்களின் 100வது படம் தாராளமாக பார்க்கலாம். படம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் பார்க்க கூடாது. நல்லா நமக்கு ஒரு டைம் கிடைக்குது, சத்யராஜுக்காக பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.